இந்த நாள் தேவனுக்குரியது. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளுக்குரிய ஆராதனை முறையை கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழப்படும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கு என்றும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 6வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா சோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் சோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். திரியேக கடவுளை போற்றுதோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறமாக ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமக்கு பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு 2024 ஆண்டு முழுவதுமாய் கடந்த 12 மாதங்கள் 365 நாட்கள் ஆண்டவர் நம்மை சுலபமாய் பாதுகாத்திருக்கிறார். கடந்த வருடத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்திருந்தார். ஆண்டவரே, எங்களை பண்ணி ஆண்டவரே, இந்த 2024 வருடத்துல எத்தனை வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோமா என்று சோதித்து பார்த்து, ஆண்டவரே, வருகிற புதிய ஆண்டில நான் ஒவ்வொரு ஆராதனையும் தவறாமல் கலந்து கொள்வேன் சொல்லி அர்ப்பணித்து கடந்த வருடம் முழுதுமாய், கடந்த மாதம் முழுதுமாய், கடந்த வாரம் முழுதுமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் ஆண்டவரே, எங்களை பண்ணி ஆண்டவரே, நீங்க எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன், நீங்க எவ்வளவு தயவுள்ள ஆண்டவர். ஆண்டவர், எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருந்தார். ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்நாள் மட்டும் ஆண்டவர் அநேக பலவிடத்துல சுகவிடத்துல நீங்க எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, எந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில ஆராதிக்க வந்திருக்கிற சுவாமி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்தால் எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் நான் ஆண்டவரத்துல நம்ம எல்லாரும்
சுய பாவரிக்கை நாம் ஏறெடுப்போம். சோதராகவே இயேசுப்பா, என்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்தாண்டவரே. படிக்கல் வருவதனாலே என்னை உச்சத்தளவு உள்ளங்கால் வரை எங்களை கழுவாண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகாண்டவரே. வருகிற புதிய ஆண்டுக்குள்ளாண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தோடு நுழைய நீங்க இறக்க பாராட்டுங்க. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரித்தலும் என்னை கழுவிடலோன்னு சொன்னீங்களே, அதே போல உறைந்த பணியில வெண்மையாய் நான் மாறுவேன் சொன்னீங்க. அந்த தாவீதை போல நான் சொல்றேன் ஆண்டவரே, உம்முடைய ஈசோப்பினால் எங்களை கழுவியல் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. உச்சத்தலம் முதல் உள்ளங்கால் வரை உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தாண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்த. என்னுடைய சிந்தையில பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய பார்வையில பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய பேச்சில பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய செயலில பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய நடக்கையில பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. நீ பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறபடியா எங்களையும் பரிசுத்தமுள்ளவனாய் மாற நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்த சோதரி. இந்த பெரும்பகை பகுதியில் என்னுடைய திருச்சபை மக்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள கூட்டமாய் ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிறீங்களே, வைக்க போறீங்களே, சோதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவரிக்கு பாடலாக கீர்த்தனை புத்தகத்தில் 167வது பாடல், நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே என்ற பாடலை பாடி பாவரிக்கை ஏறெடுப்போம். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. தம்பியா ஒரு மலே தம்பியா ஒரு மலே தஞ்சமே தருமனே மறு தாவீது குமாரன் ஒரு பரமனுவே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம் நித நித சரி தொழுநி எனவுதில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை தோர் நாதனே கிருபை தோர் வேதனே சிறுமை தேராதி நலமிகும் குண திரு திருவாடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான்
நம்பி வந்தேனே. பாவியேல் பாவியே பாவியேல் பாவியே கோவியேல் கோவியேல் பரிவுடன் அருள் கூறி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் இயேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. ஆதியோ ஓலமே ஆதியோ ஓலமே பாதேகா காலமே உனதடிமைகள் பாடும் தூய அவதிகள் மேத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. இரண்டாவது பாவருக்கு ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் நினைவினாலும் வார்த்தையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போம். ஓய்வு நாளின் தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் புது புது ஆத்துமாக்களையும் பழைய ஆத்துமாக்களையும் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், எங்களை பாதுகாக்கிறவர், மது கிருபையினாலும் மகிமையினாலும் எங்களை மூடிக்கொள்கின்றவர். இவற்றையெல்லாம் சாட்சியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்குள் எழுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி உமக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்த வந்திருக்கிறோம். சுவாமி, எத்தனையோ பாதைகளை ஆண்டவரை கடக்க வைத்திருக்கிறேன். கஷ்டங்கள் மத்தியிலும் நஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை கடக்க செய்திருக்கிறேன். சுவாமி, அவற்றையெல்லாம் செங்கடலை பிளந்தது போல ஆண்டவரே, இந்த வனாந்தரத்திலே எங்களை வழிநடத்தியது போல நீர் எங்களை வழிநடத்தி இம்மட்டுமா எங்களை காத்து ரட்சமைக்காக நன்றி படைக்கிறோம். உடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து ஆண்டவரே முதல் பிள்ளைகளாக வளர்க்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த சன்னதியாரை நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் படைக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமது சன்னதியானது கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இந்த பிரயாசத்தில் சிருஷ்டிகரை நினைக்கத்தக்கதாக அவர்களுக்கு அந்த உணர்வை தர நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே பெண்களுக்காக பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே ஆண்டவரே நீர் இருந்தீர் இருப்பி இருக்கின்றீர் என்று நாங்கள் உணர்கிறோம். இந்த திருச்சபையை ஆண்டவரே நல்ல முறையிலே அவர்கள் வழி நடத்துவதற்கு போதுமான ஆண்டவரை ஞானத்தை தந்துகிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி படைத்தோம். அவர்கள் குடும்பத்தையும் சமாதானத்தோடு நடத்த ஆண்டவரை நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த சமுதாயத்திலே பெண்களின் பங்கு அதிகமாக காணப்படுகிறது. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்களுக்காகவும் இந்த திருச்சபைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுத்து நடத்த அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து உலக பிரகாரமாக எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஈடுபட்டாலும் ஆண்டவரே அந்த நாளிலே வந்து உண்மை துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி படைக்கிறோம். இந்த திருச்சபை உம்முடைய திருச்சபை. நீர் பிள்ளைகளுக்கு தந்த தாளந்துகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த துதி ஆராதனையை சிறப்பிக்க ஆண்டவரே இந்த வாத்தியங்கள் மூலமாகவும் எங்களுடைய வாய் பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கின்ற அந்த துதி ஆராதனைகளை நீர் இருந்து மகிழ்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம். எங்களை உமது பாதப்படி நல்ல மேய்ப்பராக நீர் இருந்தது போலாம் முன்மாதிரியாக எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களை நாங்கள் கற்றவர்களாக இந்த திருச்சபைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே அவர்களுக்கு போதுமானதாக நாங்கள் அவர்களுக்கு உணர்த்தத்தக்கதாக ஒரு சத்தியத்தை வணங்கத்தக்கதாக எடுத்துரைக்கும் ஞானத்தை தர நாங்கள் வேண்டுகிறோம். இந்த திருச்சபை நீ வழி நடத்தும் கண்டிப்பாக வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 31 அதிகாரம், எபேசியர் 6 அதிகாரம், சங்கீதம் 91, லூக்கா 15. அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டுடைய பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்ன எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி என்ன எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. ஆதியாகமம் 31 அதிகாரம். முதலாம் வேத பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 31 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 31 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய.
பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருள்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டு, லாபானின் முகத்தை யாக்கோப்பு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோப்பு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முடிய. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முடிய. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானன் ஆனவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து கொண்டாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 91 மாறி மாறி நாம் வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியுமா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 91 1 முதல் 16 முடிய. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வலுவரின் நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடுனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் நமது சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களில் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கத்துக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. உன்
வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வடு சர்வத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அடித்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீண்ட நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வாசிக்கும் விடை கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசிக்கும் பொழுதாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக லூக்கா 15. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் சுவிசேஷ பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 முடிய. லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 முடிய. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவர் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழைத்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்து கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்றார். வாசிக்க வேண்டிய 4ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒருவேளை கடந்த வருடம் முழுவதுமாய் 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 12ஆம் மாதத்தினுடைய கடைசி நாட்களில, இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த வருடத்துல ஏற்புடைய 52 வாரங்கள் ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவரின் நாம மகிமைக்கு என்று நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமுள்ள ஆராதனைகளாய் ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த வருடம் கிறிஸ்துமஸ் இருந்தார், அநேகர் இந்த கிறிஸ்துமஸ்க்கு இல்லாத போயிருந்தார். ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை பாட அநேக பலவீனங்கள் வந்த போது கூட அந்த பலவீனத்தின் மத்தியிலும் அவருடைய கரம் நம்மை தாங்கி தப்புவித்து அவர் ஏற்றி சுமந்து பாதுகாத்து இந்த வருடத்தை முடிக்கும்படியாய், புதிய வருடத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம், அதற்கு ஆயத்தப்படும்படியாய்
ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கடந்த வருடம் முழுவதுமா எங்களோடு கூட இருந்து எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்தீர்கள் என்று சொல்லி நன்றி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஒரு நிமிடம், ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை வாய்களை திறந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை நீங்க செய்துகிற அதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் என்று சொல்லி நம்ம இப்ப செய்ய போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு 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 துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, தூய ஆவியை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம் சுவாமி. காலையிலும் மாலையிலும் நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா. ஆனந்திருக்கின்ற அன்பர்களே, உம்மை நாட்கள் இடங்கள் திரும்பி வழிகாட்டுகின்ற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் ஸ்தம்பமாக பாதுகாத்துக் கொண்டீர்கள். உம்மை கடைசி ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான பலத்தை கொடுத்து, உம்மை ஆராதிக்கும்படியான சுகத்தை கொடுத்து எத்தனை நன்றி சொன்னாலும் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அதே போல எத்தனை நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்திகளே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆராதனையோ ஆராதனையோ ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, உரையாடலே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, உரையாடலே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஏசாயாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஏசாயாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை
Hallelujah, hallelujah. Hallelujah. சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுவாமிதாவே, அன்பான தேவே, அருமை ரட்சகரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. இதப்பா சோதர ராஜா, இந்த வருடத்தின் சோதரம் கடைசி ஆராதனையில சோதர ராஜா, நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. இந்த ஆண்டு முழுவதும் சோதர ராஜா, நீர் உங்களுடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ ஏமாற்றுகள், எத்தனையோ பாசோத்திரம் பிரச்சனைகள், எத்தனையோ பாரங்கள எல்லாத்தையும் மத்திய பாசோத்திரம் கிருபையான பிள்ளைகளை பாசோத்திரம் ஏந்தி சுமந்து தப்பிவிட்ட பாசோத்திரம் நான் இருக்கிறேன் என் மகனே பாசோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளையும் பாசோத்திரம் ராஜா, வழிநடத்தின போல கிருபிக்காக நாங்கள் பிள்ளைகளுடைய சந்ததியில பாசுகிறார். இன்னும் பாசுகிறோம், அபிஷேகத்தில பாசுகிறோம், வருகின்ற ஆண்டை கலக்க பாசுகிறார். கிருபை தருவன் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையா பாசுகிறார். உங்களுடைய ஆவியை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை Hallelujah, Hallelujah, ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. கண்ணீரகி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரகி காயங்களாற்றி கனிவோடு ஒவ்வொருவரும் ஆராதனை வேலையில உண்மையாக ஆராதிக்கிறார்களோ இந்த வேலையை உண்மை நோக்கி கரங்களை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆராதனை உமக்கே. மேகமே வெண்மேகமே வெளிச்சம்
உங்களுடைய வெளிச்சம் ஊற்றுவதற்காகவே நேரத்தில் ஊற்றவன் மாதிரி இருக்கிறோமா? உங்களுடைய பிள்ளைகள் மேகமே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, இந்த பெரும்புகள் பகுதியிலே பார்த்து வேறு பிரித்து உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளையாக பார்த்து வந்த போது பார்த்து பெரிய வெளிச்சம் உண்டாகிறது போல பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில வெளிச்சத்தோட பார்த்து உங்களுடைய வசனத்தில பார்த்து இருளடைந்து இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில பார்த்து வெளிச்சம் உண்டாக என்று சொன்னவரே அப்பா, இந்த பூமியில பார்த்து ராஜா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா வெட்கப்பட்டு போகாத நிலைநிறுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து மற்றவங்க இருள் இருக்கிறவங்களை வெளிச்சத்திற்கு பார்த்துக்கிறோம், கூட்டி சேர்க்க வேணுமா ஜெபிக்கிறோம். பெரும் பகுதியில பார்த்து பேர் இருளின் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறாஜா, அவர்களுக்கு பார்த்து வெளிச்சத்தின் பல்லாக ஓடி வருமாறு பார்த்துக்கிறோம். அபிஷேக பிள்ளைகளை பார்த்துக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளையாக அபிஷேகத்தை பார்த்துக்கிறோம். இந்த வருடத்தை முழுது பாதுகாத்தது போல வருகின்ற வாரத்தில் பார்த்துக்கிறோம். அப்பா 30, 60, 100 பார்த்துக்கிறோம். பிள்ளைகள் பணம் நடிக்க பார்த்துக்கிறோம். நீர் வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் மரத்தை பார்த்துக்கிறோம். இந்த ஆராதனையா பார்த்துக்கிறோம், வசனத்தை பார்த்துக்கிறோம். எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை வெளியிட்டாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய ஆயர் அவர்களை திருச்சபையின் சார்பிலே எல்லா காரங்களை தட்டி அன்போடு கூட நாம் வரவேற்கிறோம். தாங்கி என்னை திரு சித்தம் போல் வழி நடத்தோ, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ வளைத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ வளைத்திடுமே. ஓம் வசனோ தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. ஓம் வசனோ தியானிக்கையில் இதயமதில் தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. இந்த ஆண்டின் கடைசி ஓய்வு நாளாக இருக்கிறது.
இந்த நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமத்திலே உங்களுக்கு அனைவருமாக நான் வாழ்த்து. இந்த மாதம் வாலிபர் ஞாயிறு கொண்டாடினோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் கொண்டாடியது. சிறு பிள்ளைகள் கொண்டாடினார்கள். ஆனால் இந்த கடைசி வாரத்திலே ஒரு கொண்டாட்டம் வேண்டும். அதற்காகத்தான் குடும்ப கொண்டாட்டம், குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து இந்த கடைசி வாரத்திலே அவரை கொண்டாடப் போகிறோம். குடும்பம், ஃபேமிலி ஆஸ் ஹீலிங் ஸ்பேஸ், அதாவது குணப்படுத்தும் இடமாக ஒரு குடும்பம் இருக்கிறது. குணப்படுத்துதல் என்றால் குடும்பம் என்றால் வேதத்தின் மூலமாக சில ஆலோசனைகள், அறிவுரைகள், விளக்கங்கள், தியானம் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வாசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக ஒரு வசனம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பிள்ளை பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சன்னதியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 2-3 காரியங்களிலே விளக்குகிறார். மல்கியா தீர்க்கதரிசி குடும்பத்தை பற்றி, ஆண்டவருடைய படைப்பை பற்றி நன்றாக விளக்குகிறார். அவர் சொல்லும் பொழுது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், குடும்பமாக படைத்தார் என்று சொல்ல வேண்டும். முதலிலே படைக்கப்பட்டவன் ஆதாம். தன் செயலாக, தன் ரூபமாக ஆண்டவர் படைத்தது யாரை? ஆதாம். குடும்பம் ஏற்படப்பட வேண்டும். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. தனிமை இது ஒரு உலக கவிஞன் ஒன்று சொல்லுகிறார். தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலே சூரியனையும் பார்க்க முடியுமா என்று பாடுகிறான். அவன் இதிலிருந்து எடுத்ததுதான், வேதத்திலிருந்து எடுத்து அவன் பாட்டை கேட்டுதான். ஆனால் அது உலக பிரகாரமாக நன்மையாக இருக்கிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. குடும்பத்தை உருவாக்குகிறார், ஒருவனை படைத்தார். அந்த ஒருவன் மூலமாக குடும்பம் கட்டப்பட வேண்டும். அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பி, டைரக்டா மண்ணிலிருந்து மனுஷன், மனுஷனிலிருந்து மனுஷி. இது எடுக்கப்படும் பொழுது அந்த குணாதிசயங்களில் கொஞ்சம் மாற்றம், பொறுப்புகளை பகிர்வு. ஆணுக்கு இருக்கின்ற ஒரு ஆளுமைத்தன்மை, பெண்களின் ஆளுமைத்தன்மை கொஞ்சம் மாற்றம். மனைவியை வைஃப் சொல்கிறார், ஸ்பவுஸ் சொல்கிறார். இவற்றை எல்லாவற்றையும் விடுத்து அகராதியிலே ஒன்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறார்கள்? அவர் ஒரு டிஃபரண்ட் பார்ட். என்ன பண்றோம்? அந்த பார்ட் என்ன சொல்லுது? வேறு வித்தியாசமான குணங்களை உடையவனா. எப்பொழுதுமே கணவனும் மனைவியும் இசைந்திருப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால்
இசைந்து இருக்கிறார்களா? குடும்பங்கள் கட்டப்படும் போது நன்றாக கட்டப்படுகிறது. நாம் என்ன சொல்கிறோம்? கடவுள் குடும்பத்தை கட்டுகிறார் என்று சொல்கிறோம். இதன் தோட்டத்திலே குடும்பத்தை கட்டினார்தான். ஆனா அவர் டிஃபரண்ட் பார்ட்டாக இருக்கிறார். என்றைக்காவது ஒரு கருத்தை கணவன் சொன்னால் அப்படியே ஆமாம் சாமி போடுவது கிடையாது. ஒரு எதிர்வினையாக செயலாற்றுவது. அது நல்ல ஆலோசனையாக கூட இருக்கலாம். அதுக்குத்தான் கலந்து ஆலோசித்தல் என்று பெயர். நான் சொல்றதே நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு தனியாக ஆண்டவர் சிந்திக்கின்ற சிந்தனையை கொடுத்திருக்கிறார். டிஃபரண்ட் பார்ட். கணவன் சிந்திக்க, மனைவி சிந்திக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய சிந்தனையை திணிப்பது. நான் சொல்றது செய். என்னத்துக்கு இந்த பிரச்சனை வரும்? பேசாம சொல்றது செஞ்சுட்டு போலாமே. அவன் அடிக்கிறவனா இருப்பான், குடிகாரனா இருப்பான். இதுக்கெல்லாம் பேசாம ஒரே வழி மனைவி செய்கிறது சரி. அதுக்காக தான் கல்யாணத்தில் சார் நமக்கு பேசுவோம். 2 காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று, சரி என்று சொல்லிவிட்டு போ. இல்லை என்றால் சாரி என்று சொல்லிவிட்டு. சரி சாரி தான் வாழ்க்கை. நீ எது சொன்னாலும் ரைட்டு, நீ சொல்ல போகிறது ரைட்டுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவர்கள் 2 பேருமாக சேர்ந்து கட்டப்படுகின்ற இந்த குடும்பம், இது குடும்ப வாரமாக இருப்பதால் குடும்பத்தை பற்றி சில காரியங்கள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை, இந்த நிலத்தை பண்படுத்துங்கள், இதை ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் வலுகி பெருக்கிக் கொள்ளுங்கள். அதைத்தான் மல்கியா சொல்கிறார். ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சன்னதியை பெரும்படிதானே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் வந்தபோது வளர்க்கின்ற சுதந்திரம் உங்களிடத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் 3 ஆண்டுகள் ஆகிறது என்று நினைக்கிறேன். இந்த திருச்சபையோடு உறவு கொள்கின்ற ஒரு உறவு. அதில் புதிய வரவுகளை நான் பார்த்தேன். பல திருமணங்களை பார்த்தோம், வரவுகளை பார்த்தோம். குட்டி பிள்ளைகள் டெபோராவை பார்த்தேன், சானாவை பார்த்தேன், ஆரோனை பார்த்தேன், ஜெசிகாவை பார்த்தேன், குட்டி ஸ்வீட்டியை பார்த்தேன். இவை எல்லாம் புதிய வரவுகள். எப்படி வளர்க்கப்பட வேண்டும்? பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளருங்கள். தேவ பயபக்தியோடு அந்த சன்னதியை வளர்க்கின்ற பொறுப்பு பெற்றோருக்கு உரியது. ஏனோ தானோ என்று தெருவிலே விட்டு விடாதீர்கள். சமுதாயமும் அவனை வளர்த்துவிடும். நீ சரியாக வளர்க்கவில்லை என்றால் அவன் சமுதாயத்துக்கு போவான், தெருவிலே போவான், பலவற்றை கற்றுக்கொள்வான். அது அவனுடைய வாழ்க்கையாக மாறும். அவன் உன் கையில் இருக்கிறான், பிள்ளைகள் உன் கையில் இருக்கிறான். ஆபிரகாம் ஆண்டவர் தெரிவு செய்தார். ஆண்டவர் தெரிவு செய்த பிறகு அவன் கற்றுக் கொடுக்கும் காரியங்கள் எல்லாம் நலமாகவே இருந்தது. ஈசாக்கை நீண்ட காலம் கழித்து பெற்றுக் கொண்டான். அவனை வளர்க்கின்ற விதம் கர்த்தரை பற்றி சொல்லி வளர்த்தான். அதனால்தான் அவன் படுக்க வைத்த போது கூட அவன் ஏன் என்று கேட்கிறான். ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னதனால் அப்படியே அதை நம்பினான், விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தான். அவன் மட்டும் விசுவாசிக்கவில்லை, தன் சன்னதியை விசுவாசிப்பதற்காக அவன் போட்ட விதை. எதை தோட்டத்திலே கூட ஏவாளிடம் சொன்னது வலுகி பெருக வேண்டும் என்று ஒரு சிந்தனையை கொடுத்து எல்லாம் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனோம். அதற்காகத்தான் ஆண்டவருக்கு ஒரு வழி.
நான் படைத்த படைப்பு என்னை போலே படைத்தே அப்பையும் கைவிட்டு விட்டேனே. ஒரு சனப்பொழுதிலே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஏமா அப்படி ஒரு சனப்பொழுதில உன்னை கைவிட்டதுனால பிசாசு நுழைஞ்சிட்டான். பிசாசுக்கு இடம் கொள்ளாதே. நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருக்கும். பாவம்னாலும் பிசாசு நுழைஞ்சிட்டான். பிள்ளைகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொழுது நீ சண்டே ஸ்கூல் திருத்தும், ஐயர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண அவர் திருத்துவாரு. கொஞ்சம் புத்தி சொல்லுங்க என் பிள்ளைக்கு. ஏன் இன்னொருத்தர்கிட்ட போற? யாருடைய பிள்ளை? பழமொழியெல்லாம் இருக்கு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இதெல்லாம் எதற்காக சொல்லி தட்டார் பழமொழி. அப்படியே அச்சா அப்படியே அவங்க அம்மா மாதிரியே பண்றாப்ப, அவங்க அப்பா மாதிரியே பண்றாப்ப. எப்படி இருப்பான்? அப்ப நீ தேவ சாயலாக உடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை போல அல்லவா நீ பிரகாசிக்க வேண்டும். இல்லையே, உன்னுடைய பிரதிபலிப்பு எப்படியாக இருக்க வேண்டும்? நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று வெறும் மாய்மரமாக வாழாதே. நீ உனக்குள் கிறிஸ்து வாழ்வாரானால் நீ அவருக்குள் வாழ வேண்டும் அல்லவா? இந்த ஒரு வருடம் முழுவதுமாக அவர் நம்மை காப்பாற்றினார் அல்லவா? எத்தனையோ பேர் நம் மத்தியில இருந்தவர்கள் இல்லாமல் போனார்கள் அல்லவா? இன்றைக்கு நீயும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது அல்லவா? உணர்ந்தவர்களாக குடும்பங்களை கட்டுகின்ற பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் என்பது என்ன? அது சமுதாயத்தினுடைய ஒரு சின்ன அலகு, ஸ்மால் செல், ஃபர்ஸ்ட் செல். குடும்பத்தில் இருந்துதான் சமுதாயம் பிறக்கும். குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால், ஒரு 10 குடும்பம் இருந்தால், அது ஒரு ஊராக இருந்தால், அது ஒரு சமுதாயமாக இருந்தால், அது நல்ல சமுதாயமாக மாறும். அதிலே ஒரு துளி விஷம், ஒரு பிள்ளை தருதலையாக இருந்தால் மொத்த ஊரையும் கெடுக்கும். அந்த தருதலை நம்முடைய பிள்ளையாக இருக்கக்கூடாது. நீ ஊட்டி வளர்க்கின்ற அந்த பால், அந்த தாய்மையினுடைய உணர்வு, அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பிலே இருக்கு. ஒவ்வொரு கண்ணும் உன்னுடைய கண் அவன் மேல் இருக்கும். ஆலோசனை சொல்லுகிறார், அவர் நம் மீது கண்ணை வைத்து அவர் சொல்லுகிறார், கற்றுக்கொண்டாயா? உன் பிள்ளைக்கு நீதான் உத்தரவாதம். அதுதான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறார், பார்க்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 முடிய கணவன் மனைவியை பற்றி பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வரை நீங்கள் வீட்டில் போய் படியுங்கள். அவர் கணவன் மனைவியை பற்றி ஆதிக்கம் கொடுக்கிறார். அதே எபேசியர் 6 1 முதல் 4 வரை பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய உறவு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை 5 9 வரை பார்த்தோமானால் எஜமானன் வேலைக்காரர் இடையே இருக்கின்ற சரியான உறவு, கடவுளுடைய உறவு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். அப்படி என்றால் சமுதாயத்திலே ஒரு குடும்பம், அந்த குடும்பம் எதை காட்டுகிறது? சமுதாயத்திலே ஒரு பிணைப்பை, என்ன சொல்றது, சோசியல் பாண்டேஜ். சமுதாயத்திலே ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்கு குடும்பம் முதலாவது தலையாக காணப்படுகிறது. இது ஒரு இறைமையின் அமைப்பு. இறைமை என்று சொன்னால் கடவுளினுடைய அமைப்பு, டிவைன் இன்ஸ்டிடியூஷனிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். நம்முடைய பாடம் என்ன? அன்பு, அக்கறை, கருணை, கனிவு, இரக்கம், இவைகளினுடைய கூட்டு அமைப்பாக இருக்கிறது.
இதுதான் நாம் படிக்கின்ற பாடங்கள். குடும்பத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் இவைகள். மனுக்குல வாழ்வுக்குரிய பயிற்சி பட்டறையாக காணப்படுகிறது. இங்கே என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி, மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், ஆதரவு, ரிலேஷன்ஷிப், ஊக்கம், பொறுப்புடைமை, இவை அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது குடும்பத்தில். உன்னை அறியாமலே இவை எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார் என்றார். நான் சொல்கின்ற காரியங்கள் எல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அன்பு, அரவணைப்பு, கருணை, இரக்கம் எல்லாம் அந்த பையனுக்கு நீ ஊற்றி வளர்க்கும் பொழுது உன் கையில் இருக்கின்ற அந்த பொறுப்புணர்வு அவனை ஒரு பெரிய தலைவனாக மாற்றும். இது முன்னுரையாகத்தான் சொல்கிறேன். ஆனால் இந்த மனுஷீகம் என்று சொல்கிறோமே, இந்த மானிட சக்தி, இதற்கு ஒரு கடவுளால் அருள் பொழிவு பெற்றது என்று சொல்கிறார். என கடவுள் ஆசீர்வதித்து உன்னை வெளியே அனுப்புகிறார். இந்த ஆசீர்வாதம் மனுஷீகத்தில் மனிதத்தன்மை, மனுஷம் என்று சொல்கிறோம். இவைகளிலே நிலைத்திருக்கிறது. குடும்பங்களிலே இவைகள் இருக்கிறது. உன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறான். உன் குடும்பத்திலே பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பு தந்தைக்கு மட்டுமல்ல, தாய்க்கும் இருக்கு. முதல் டீச்சர் யார்? அதனால்தான் தாய் தான் முதல் டீச்சர். அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாலும் அப்படியே. அப்புறம்தான் அவன் ஸ்கூலுக்கு போனவன்னு எனக்கு டீச்சர் சொன்னாங்கன்னு சொல்லுவான். அது அவனுக்கு 2வது டீச்சர். ஆனால் அவனுக்கு முதல்ல உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எங்கள் டீச்சர் சொன்னாங்க. டீச்சர் தப்பாக சொல்லிட்டா கூட, ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணனா இருந்தால் கூட, அப்பா நீ தப்பாக சொல்கிறாங்க பிள்ளைங்க. ஏன்னா டீச்சர் அவருக்கு டாக்டர் ஏன்னா சொல்லிக் கொடுப்பவர். ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்கின்ற பிள்ளைக்கும் ஒரு பெண் ஆசிரியை கற்றுக் கொடுக்கின்ற பிள்ளைக்கும் வித்தியாசம். அவள் கூட அன்பை சேர்த்து கற்றுக் கொடுப்பார். அதுதான் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கே நிறைய பெண்களை இருப்பார். இப்பெல்லாம் வேற மாதிரியா இருக்கு, எல்லாம் காசு கொடுத்தா டீச்சர். அப்போ மிஷனரிஸ் அந்த உணர்வை காட்டினார். என் பிள்ளை கெட்டு போய்விட்டான் என்று ஒரு தாய் சொல்லுவானால் அந்த பொறுப்பு யாருடையது? அந்த தாய்க்குத்தான். மற்றவர்கள் குட்டி அவனுக்கு போதனை சொல் என்று சொன்னார். அவன் அறிவான். அதுதான் எபிசேல். ஆனால் இந்த உணர்வு, இந்த குடும்பம் வளர்ச்சி கடவுளுக்குள்ளாக இருப்பதால் சில நேரங்களிலே அமைதியை குலைப்பதற்காக இந்த சமுதாயத்திலே சில விஷக்கிருமிகள் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் எல்லாம் நல்லவங்களா இருக்காது, வேற வழியே இல்லையே. ஆனா கெட்டவர்களுக்கு தான் மிக சக்தி அதிகம். நீ பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா கெட்டவைகளை நீ சொல்லிக் கொடுக்காமலே அவர்களுக்கு தெரியும். எப்படி? அது கூறி கிடக்கு. கெட்டவைகளை சீக்கிரமாக பிடித்துக் கொள்வான், நல்லவைகள் கொஞ்சம் நேரமாகும் பிள்ளைகள். அதற்காகத்தான் நல்லவைகளை போதிக்கின்றோம். ஒரு காலத்திலே கதைகள் சொல்லும் பொழுது, மாரல் ஸ்டோரிஸ் சொல்லும் பொழுது, கெட்டவன் இருந்தான், அவன் இப்படி இருந்தான், அவன் வந்து குடிச்சுட்டு போவான். கெட்டவனை பற்றி ஒரு கெட்டவன் இருந்தான் என்று சொல்றான். இன்றைக்கு கதை சொல்லும் பொழுது ஒரு நல்லவன் இருந்தான் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக காலம் மாறிவிட்டது. அமைதியை குலைக்கின்ற அநேக காரியங்கள் உலகிலே உருவாகிவிட்டது. காரணம், அங்கே ஆண்டவர் தூரத்தில் போய் அவரை மறந்து நம் வழிகளை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையானவைகள் ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, விட்டுக் கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல், இவைகள் தான் நமக்கு இன்றைய தேவை. குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை வருகிறது. காரணம்,
டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். ரெண்டு பேருமே நான் சொல்றதுதான் ரைட் என்று சொல்லுவார். இது குடும்பத்தில் தேவைதான். ஒரு சட்டசபை எடுத்துக்கிட்டா கூட ஆளும் கட்சி எதிர்கட்சியில் இருக்கும். எதிர்கட்சி இருக்க வேண்டும். எதிர்கட்சி தான் சரிப்படுத்தும். குடும்பத்திலே என்னுடைய கருத்தையே நான் சொல்லிக்கொண்டு நீ செய்து வேண்டும் என்றால் அது சர்வாதிகாரம். அங்கே ஜனநாயகம் இல்லை. அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் கொடுத்த விதை. அந்த விதையிலே சரியான பார்ட்னரை கொடுப்பார். சில நேரத்தில் தலையில் அடிச்சுக்குவோம். நீ இப்ப போய் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவளும் அதே வார்த்தை சொல்லுவோம். இவங்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏன் அது? என்னிடத்தில் இருந்த குணத்தை நான் தவறான முறையில் வெளிப்படுத்துவதா? உங்களுக்கு எல்லாம் குடும்பத்தை சொல்லும் பொழுது அத்தனை பேரும் இதை அனுபவித்தவர்களாகத்தான் இருக்கிறார். பயப்படாது. கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னில் இருக்கும் பொழுது இவை எல்லாம் மாறி அமைதியை குலைத்தவர்கள் அவர்களே வந்து சமாதானமாவார்கள். சத்துருக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். சின்ன ஒரு சாட்சியை கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஐயா 25ஆம் தேதி வரும் பெரிய ஃபங்க்ஷன். மழை வரும். 24ஆம் தேதி பெய்து பெரிய ஃபங்க்ஷன் நம்ம ஏற்படுத்திட்டோம். 300 பேரை கூட்டுறோம். 300 நான் கூட சொல்லணும்னு ஆசை கூட்டிட்டோம். மழை வந்துருமோ? நான் புறப்படும் போது மழை கேப்பா வரதா வேணாமா? நீ காலையிலே வந்து உட்காந்து சார், சாயந்தரம் இங்கே இருந்தது. 25ஆம் தேதி 26ஆம் தேதி காலையில பார்த்தா அடி அடி அடின்னு அடிக்குது. 26 ஃபுல்லா அடிச்சிச்சு. 27 அடிச்சு பால் பால் சோதனை சொல்லுப்பா போயிட்டு உடனே பரிமாறிக்கொண்டேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எபினேசரே உடனே பாப்பா கூப்பிட்டேன். எபினேசர் பாட்டு போட்டி கொடுமாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இவையெல்லாம் எதற்காக? ஆண்டவரை துதிக்கிறோம் மனதார. நீ செய்ய வேண்டிய காரியம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பின்பற்ற. ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் அல்ல, எளிதானது. நீ கூப்பிட்டா வந்து எதிரேற்ற கொடுப்பார். அதுக்காக போய் இறங்கி வாரம் முக்கிட்டு கூடாது. அத்தான் அவர் சாதாரணமா ஆண்டவரே எவ்வளவு வாரம் கூப்பிட்டினாவே நீ கூப்பிடணும்னு தான் காத்துட்டு இருக்கிற. ஏன் கூப்பிட தயங்குற? அது என்னிடத்தில் இருந்து இருக்கின்ற பாவம் என்னை தடுக்கிறது. பயப்படாதே. பாவிக்குத்தான் நல்லது. விஞ்ஞானிகளுக்கு அல்லாமல் வைத்தியன். நான் பாவியின் பயப்பட ஓடாத. பாவியின் நினைச்சு அவர்கிட்ட ஓடு. அவர்தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் நோக்கமே இருந்தாங்க. எனக்கு நல்ல பிள்ளையை கொடு என்று தெய்வமா அப்படி வேண்டி பெற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய கடமையிலிருந்து நீ மாற்றி என்னை மற்றவர்கள் மதடி என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று ஆகாரை தேடிக்கொண்டேன். கடைசியில் அவளே தோர்த்தன். நீ பிள்ளையை சரியாக வள. வேண்டி பெற்றுக்கொண்ட பிள்ளை அண்ணால் வேண்டி பெற்றுக்கொண்டார். சரியான ஒரு தீர்க்கதரிசியை. அப்படிப்பட்ட பிள்ளை பேரை இதுதான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கனி கிடைக்கும் பலன். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் துடிக்கப்படும். ஒரு காரியத்தை கேட்கும். வில்லியம்ஸ் அவர்கள் இருந்தார். 5 பிள்ளைகளா? 4 பெண் பிள்ளை ஒண்ணா? ஒரு பையனா நீ? அதிலே ஒரு பெண் எனக்கு என்னிடத்தில் வந்து சாட்சி சொல்ல. 5 பிள்ளைகளையும் தலை தப்பன் ஒரே மாதிரியாகத்தான் பார்ப்பார். ஐயா, நான் வரும் வரை என் தகப்பனார் வழி மீது விழி வைத்து வெளியே நின்று கொண்டு காத்திருப்பார். சிலித்து
தகப்பனுடைய பங்கு பாதுகாப்பு. நான் பெண் பிள்ளையை வெளியே அனுப்பியிருக்கிறேன், அவள் பாதுகாப்பாக என் வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று என் தாய் அன்பு செலுத்துவார். தகப்பன் பாதுகாப்பை. ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே போய் உள்ளே வருவதற்குள் இன்றைய காலகட்டம் பயங்கரமாக இருக்கிறது. அருகிலேயே பெண் பிள்ளைகளை வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. யூதர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்? 2.5-3 வயதிலே இன்றைக்கு கூட எபிரோன் என்ற இடத்திலே ஆபிரகாம் இறந்த அந்த கல்லறை பக்கத்திலே எல்லோரையும் அங்குதான் புதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திலே போய் பார்த்தோம். அது இப்ப வேற மாதிரி தொகை. ஆனால் யூதர்கள் 2.5 வயசு 3 வயசு பிள்ளைகள் நடத்தி கொண்டிட்டு போகும். என்ன இது எதுவும் பிள்ளைகளாவே போகுது, எல்லாம் ஆபிரகாம் கல்லறைக்கு அதை பார்க்க தெரியாம போகுதுன்னாக்கா, யூதர்கள் என்ன செய்வார்களாம், அந்த குட்டி பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆபிரகாம் கதையை சொல்லி அவன் எப்படி பிள்ளையை வளர்த்தான், நீயும் அப்படி வளர வேண்டும் ஜெபித்துக் கொள்ளிட்டு 2.5 வயசு புரியாத வயசிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆபிரகாம் ஒருவன் தான் சரியான முறையாக பிள்ளையை வளர்த்தான் என்று அவர்களுடைய ஐயம். இன்றைக்கும் நம்முடைய பொறுப்பை கொடுக்கப்பட்டது. என் பிள்ளைக்கு புத்தி சொல்லு என்று யாரிடமும் போய் சொல்லாது, கேட்காது. நீ புத்தி சொல்லு. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்றால் வீட்டிலே உன்னையும் உன் கணவனையும் அவன் பார்த்து வளர்கிறான். உங்கள் சண்டையை பார்த்தார், தகப்பன் குடித்து வருவதை பார்த்தார், தாய் திட்டுவதை பார்த்தார். அவனுடைய பார்வையெல்லாம் தன் குடும்பத்தின் மீது இருக்கிறது. இந்த பார்வையை பார்த்து தகப்பனும் தாயும் இப்படி இருக்கிறார்கள் என்று தன்னுடைய தனிப்பாதையை அமைத்துக் கொண்டார். வளர்க்கும் பொழுதே சிறிய பிள்ளையாக ஸ்தோத்திரம் சொல்லு, கைத்தட்டி பாடு. குடும்பத்திலே குடும்ப ஜபம் இருக்கும் பொழுது அவனை உட்கார வைத்து பழகினால் அவனும் நல்ல பிள்ளையாக. குடும்ப ஜபம் நம் வீட்டில் இல்லை. ஆண்டவரை தெரிந்து கொள்கின்ற அந்த வளர்ச்சி முறை அவனுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. அவன் எப்படி அறிந்து கொள்வான்? பொறுப்பு நம்முடைய. இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். இது தொடக்க நேரம். இன்னும் 2-3 காரியம் இதை காட்டிவிட்டு நாம் முடிக்கிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாமா? என வாசிக்க தவறிவிட்டோம். வாசிப்போம். யாக்கோப்பு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்து எல்லாரும் பாருங்க, ஏன்னா அந்த பகுதியை பற்றி நான் விளக்க போறேன். பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடைசியிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரைப்பட்டு குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்த்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்த்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்த்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்த்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோப்பு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி
கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். எல்லோரும் இதை கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒருவேளை இதை கவனிக்கவில்லை என்றால் வீட்டில் சென்று இந்த பகுதியை தியானிக்கிறது. ஒரு நிகழ்வு அங்கு நடைபெறுகிறது. என்ன நிகழ்வு? யாக்கோபு ஏசாவும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. ஏன் இந்த சந்திப்பு சொன்னார்? ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் யார் தந்தை தாய்? ஈசாக்கு, ரெபேக்கா. இப்போ என்ன நடந்தது, என்ன நடக்கிறது? இந்த நிகழ்வுக்கு முன் என்ன நடந்தது? ஏசா பெரியவனாக காணப்படுகிறார். கட்ட பிள்ளைங்க தான், ஆனா அவனை பெரியவனாக காணப்படுகிறார். யாக்கோபு இளைவனாக காணப்படுகிறார். ரெபேக்காள் யார் மீது பாசமாக இருக்கிறார்? யாக்கோபு. என்ன செய்கிறார்? தகப்பனிடமிருந்து கொஞ்சம் கண்ணு தெரியல அவன் கடைசி காலம். அவன் இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக தாய் ஒரு விசித்திரமான வேலையை செய்யும். ஏசாவை போல அவனை உடுத்தி அவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஒன்று. ரெண்டாவது, ஏசா பசிக்கிறதுனால ஒரு கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுவிடு. இந்த இரண்டு சம்பவத்தை மட்டும் ஞாபகம். ஏசா தன்னை கொன்று விடுவானோ என்ற பயத்திலே ஓடியவன் யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன் என்று பெயர். எத்தனாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு ஓடினான். நீங்கள் வாசிக்க கேட்ட அந்த பாகம் லாபானுடைய நடக்கிற சம்பவம். அங்கே ஓடும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறான். போகிற வழியில் நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். எத்தனாக யாக்கோபு போனவன் இஸ்ரேலாக மாற்றப்படுகிறான். அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். மாமன் வீட்டிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்கின்ற போது ஒரு 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 ஆதரவான ஒரு நிலை வருகிறது. கலப்பினமாக பிறக்கின்ற ஆடு மாடுகள் உன்னுடையது. அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவர். எல்லாம் இவனுடையதாக மாறியது. மொத்த சம்பத்தும் சேர்த்துக் கொண்டு திரும்புகிறான். தாய் மாமனிடத்திலிருந்து விடைபெறுகிறான். வரும் பொழுது தன்னுடைய நாட்டிற்கு வரும் பொழுது பாசத்துக்காக இயங்குகிறான். வரும் பொழுது ஒரு கிட்ட வரும் பொழுது ஒரு பயம் ஏற்படுது. என்ன பயம்? போகும்போது என்ன கேட்டு போனான்? உன்னை பார்த்தேன்னா நான் உன்னை சாவடிச்சிருவேன்டான்ட்டான். அந்த பயத்திலேயே அவன் போனவன் மறுபடியும் அந்த பயத்தில் உள்ள நுழையும் போது வருது. நடுவில் இல்லை, ஏன்னா அவன் வேற இடத்துல இருக்கான். இந்த காரியம் ஒரு குடும்பத்திலே நடக்கும். குடும்பத்திலே விரிச்சல்கள், பிரச்சனைகள், பிரிவுகள் எல்லாம் நடைபெறும். என் வீட்டில் உண்டு, உன் வீட்டில் உண்டு. கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு வேற சொல்லிடுறோம். இந்த விரிச்சல், இந்த பகை உணர்வு, இந்த பிரிவு அவர்கள் வீட்டிலும் இருந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள், நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த குடும்பம். இந்த சம்பவம் எதற்காக நமக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால் வேற்றுமை உணர்வு, பகை உணர்வு அங்கு சமரசமாக்கப்படுகிறது, ஒற்றுமையாக்கப்படுகிறது. அது அந்த நிகழ்வு எப்படி ஏற்படுகிறது அதைத்தான் இந்த நிகழ்வு காட்டும். என்ன சொல்லுது? திருடா அப்பவன் ஜென்ம புத்தி போல என்ன தப்பு பண்ணா பார்த்தியா? தெரியுதா? நமக்கு வாசிச்சதுல 3-4 காரியம் நான் பார்த்தேன். அவன் செஞ்ச தப்பு பயத்துல செய்யறான். தன் அண்ணன் கொண்டுடுவானு பயத்துல அவன் எத்தனை பேரோட வரான்? ஏசா 400 பேரோட வரான். அவன் கும்பலை பார்த்தவன அவன் சந்தோஷத்துல வரான். நீண்ட காலமாக
தம்பியை நான் பார்க்கலையே, அவனை பார்ப்போம் என்று தன்னுடைய படையோடு 400 பேரோடு வரான். இவன் இங்கிருந்து தூரத்தில் பார்த்தவன் ரைட். முதல்ல வேலைக்காரங்களோட என்ன பண்றான், ஆடு மாடுகளெல்லாம் அன்பளிப்பா அனுப்புறான். அவன் கேட்கறான், இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்கறான். அதுக்கு ஒரு அந்த மக்கள் அவன் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த வேலைக்காரர்கள் அவன் சொல்லுறாங்க, உன்னுடைய தம்பி இதெல்லாம் கொடுத்து விடு. சரி வரட்டு. வந்தவன் எல்லாம் கும்பலாம் போனான்ல, போல 2-3 காரியம் செய்யறான் பாரு. முதல்ல என்ன பண்றான், ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, அண்ணனின் தம்பி உறவு பலப்படுத்துவதற்காக 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகின்ற ஒரு நிலை. ஆண்டவர் அங்கே செயல்பட்டார். அதுக்காக தான் அங்கே இருந்து கூட்டிட்டு வர்றார், லாபான் கூட்டிட்டு வர்றார். ஆண்டவருடைய செயல்பாடுகளிலே குறைவு இருக்காது, நிறைவு தான் காணப்படும். ஆண்டவர் உன்னிடத்தில் வரும் பொழுது குறையெல்லாம் நிறைவாகும். குடும்பத்திலே ஆண்டவரை மத்தியில் நீ வைத்தால் உன் குறைகளெல்லாம் நிறைவாகுமா. அதை அனுபவித்து பாருங்கள். நாங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறோம், நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒப்புரவாகுதல் ஒரு பெரிய நிகழ்வு. நீ கோபப்பட்டா, காலையிலே கோபப்பட்டா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உன் கோபம் தனிய கடவுது, உன் எரிச்சல் தனிய கடவுது. எவ்வளவோ கற்றுக் கொடுக்கலாம், நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்புரவாகும் போது ஒருவருக்குள்ள உணர்வுகளை நாம் பார்க்க வேண்டும். ஆண் என்றும் பார்க்காதே, பெண் என்றும் பார்க்காதே, அண்ணன் என்று தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இப்படியெல்லாம் இல்லை. உணர்வுகள் ஒற்று போக வேண்டும், உணர்வுகள் விட்டு கொடுக்க வேண்டும், உணர்வுகள் புரிந்து கொள்ள வேண்டும். என் மனைவி இதை விரும்புகிறாளா, முடிந்தால் செய்துவிடும், முடியவில்லை என்றால் அந்த இயலாமையும் நீ விளக்கி சொல்லிவிடு. இயலாமையும் ஒன்று இருக்கிறது, செய்துதான் ஆக வேண்டும் என்றால் என்னுடைய நிலை தெரியும். என்னுடைய நிலை 15,000 நான் வாங்குகிறேன் என்றால் 50,000 ஒரு பவுன், நீ 10 பவுன் போடு எனக்கு, அப்பதான் நான் உன்னை நேசிப்பேன்னு ஒரு பெண் சொன்னான். எப்படி நிறைய இருக்குது. வேலை நிமித்தம் நாம் பிரித்திருக்கிறோம், பணத்தின் நிமித்தம் வாழ்வாதாரத்துக்காக நான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், வெளிநாடுகளுக்கு சென்றேன், பிரிந்திருக்கிறோம். இவையெல்லாம் எதற்காக சொன்னால் நிபந்தனை உள்ளது, கண்டிஷனல் லவ். பட் அவர் ஜீசஸ் இஸ் ஹேவிங் அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையற்ற அன்பை காட்டுகிறவர் தாம் கடவுள். உடையான சேற்றிலே நீ இருந்தாலும் கூட உன்னை அப்படியே இருக்கிற வண்ணமாகவே உன்னை தூக்கி எடுத்து நேசிக்கின்றவர். அதுதான் பின்னால் பார்க்க போகும். இந்த சம்பவத்தை ஒப்புரவுக்காக முடித்துவிட்டு இரண்டாவது, மதித்து மாண்பு அளிக்கும் இடமாக வலம் வருகிறது குடும்பம். அதுதான் எபேசியரிலே பவுல் சொல்லுவான். பவுல் கல்யாணம் பண்ணானா இல்லையா? பண்ணல. ஆனா குடும்பத்தை பத்தி எப்படி சொல்றான்? அதுதான் ஞானம். விளக்குகிறார், குடும்பத்தை பற்றி தெள்ள தெளிவாக விளக்குகிறார். 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். என்ன பிரச்சனை? குடும்பம்னா என்ன? கணவன் மனைவி, அப்புறம் என்ன? பெற்றோர் பிள்ளை, அப்புறம் என்ன? நான் எஜமான, நீ வேலைக்காரன். 3 தானே இருக்கும் குடும்பத்துல. இவன் 3ஐ பற்றியும் அவர் விளக்குகிறார். எஜமானன் எப்படி இருக்க வேண்டும்? அடிமைத்தனத்தை பவுல் விரும்பவில்லை. மனைவியும் அடிமையாக இருக்க பவுல் விரும்பவில்லை. பெண்கள் 2ஆம் பட்சத்திலே படைக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு யூதர்களுக்கு உண்டு. பெண்களை வெளியே கொண்டு வர அனுமதிக்க மாட்டார். இயேசு அவர்களை வெளியே கொண்டு வந்தார். புரிந்து கொள்ளுதல், ஒப்புரவாக்கினார், விட்டு கொடுக்க சொன்னார்.
எல்லாவற்றையுமாக கற்றுக் கொடுக்கிறார். பவுல் வீட்டை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நவீன இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே அநேக தீமைகள் நடைபெற்று வருகிறது. அவர்கள் மத்தியில் தான் பிள்ளைகளை நாம் அனுப்புகிறோம். பயந்து பயந்து அனுப்புகிறோம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, தவறான பாதைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள் என்று பெற்றோர் கண்டிக்கிறார்கள் என்று பிள்ளைகள் நினைப்பார்களானால் அது அவர்களுக்கு நஷ்டம். விரம்பை கையாளாதவன் பெற்றோர் இருக்க மாட்டார். சில குடும்பங்களுக்கு நான் இங்கு எச்சரிக்கின்றேன். பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துங்கள், நல்ல வழிகாட்டுங்கள். அவர் உங்களுக்கு தெளிவான காரியங்களை மற்றவர்கள் மூலமாக ஆலோசனை சொல்கிறார். பிள்ளைகளே, இந்த சண்டே ஸ்கூல் வாங்க, பசங்க கவனிங்க, சண்டே ஸ்கூல் வாங்க, நல்லது கற்றுக்கோங்க. வீட்டில் போய் அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்கணும். எனக்கு நிறைய கதைகள் வருது, என் பசங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற பிள்ளைங்க தாய்மார்களை நான் கேட்கிறேன், பார்க்கிறேன். சின்ன பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல இருந்து வளர வேண்டும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், நல்ல டீச்சர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கே சர்ச்சைக்கு வந்தால் பிள்ளைங்க அமைதியாக உட்கார்ந்து எல்லாத்தையும் கவனிக்கணும். இதுதான் இன்றைய பாடம். குடும்பம் கட்டப்பட வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு லூக்கா நற்செய்தி நூலிலே படிக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 3 உவமைகள் இங்கே சொல்லப்படுது. 3 உவமை, அதை சொல்லி முடித்து. என்ன உவமை? ஒன்று காணாமல் போன ஆடு. இதெல்லாம் வீட்டுக்கு போய் படிங்க, என்ன வேகமாக முடிச்சது. ஒன்று காணாமல் போன ஆட்டை பற்றிய உவமை. 2வது காணாமல் போன நாணயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டு போய் 1லிருந்து 15, 14 வரைக்கும் படிச்சு. 3வது காணாமல் போன மகன். அதை மனம் திருந்திய மைந்தன் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? இதுல அதுல என்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க? 3 உவமை சொன்னாங்க. காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம், காணாமல் போன மகன். அப்போ நான் எப்படி பார்க்கிறேன்னா, காணாமல் போன ஆடு அக்னினை, அது புரிந்து கொள்ளும் சக்தி உண்டு, உயிர் உண்டு, உணர்வுகளை வெளிப்படுத்துவது ஒரு விதமாக இருக்கலாம். வாய் பேசாது. தன்னுடைய உணர்வுகளை, நன்றி உணர்வுகளை வால் காட்டுறது, ஆள் காட்டுறது எல்லாம் சொல்லணும். ஆனால் பேச முடியாது. நாணயம் காணாமல் போனது. அது நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்ல தெரியாது, உயிரற்றது. காணாமல் போன நாணயம் தான் எங்கு இருக்கிறேன் என்று எஜமானனுக்கு சொல்ல முடியாது. எஜமான் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆடு காணாமல் போனால் தான் இருக்கும் இடத்தை சொல்லும். கத்துச்சுன்னா டேடி ஆடு அங்கே, அவனுக்கு ஈஸி கண்டுபிடிக்கும். ஆனால் 3வதாக சொல்லப்படுகிறது, இவனே திருப்பி வந்தாதான். சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லி வெளியே போனவன் திருப்பி வருவானா? தகப்பன் எதிர்பார்ப்பானா? சொத்தே பிரிச்சுன்னு போயிட்டான், திருப்பி அவன் எங்கடா வரப்போறான்? இதுதான் பார்வை. அவன் வரமாட்டான். போனவன் போனதுதான். ஆனால் படிக்கிற பாடத்திலே நாம் ஒவ்வொரு வாரமும் அதைத்தான் படிக்கிறோம். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எப்படி கன்ஃபெஷன் பார், பாவ அறிக்கையை சேர்த்திருக்கிறான். அப்போ இவ்வளவும் பேசக்கூடிய தன்மை அந்த மனிதனுக்கு, அந்த மகனுக்கு உண்டு. அவன் வருகிறான், இவன் ஏற்றுக்கொள்கிறான். வேகமா போறான். இந்த சம்பவம் தெரிஞ்சதுனால அப்படியே போறான்.
அப்போ முதலிலே இருக்கின்றது தன்னை வெளிப்படுத்துகிறது, கண்டுபிடிக்கிறான். இரண்டாவது தன்னை வெளிப்படுத்த முடியலை, அதை இவன் தேடி போய் கண்டுபிடிக்கிறான். மூன்றாவது அவனே திருந்தி வருகிறான். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். ஆண்டவரிடத்திலே நீ தூர போய்விடாதே, நீ எங்க இருக்கிறாய் என்று ஆப்ஷன் சொல்லிவிடு, அவர் உன்னை தேடி வருவார். இல்லை என்றால் நீ அவரை தேடி போ. இதுதான் குடும்பத்தை கட்டுகின்ற முறை. எல்லாம் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடம். நிறைவாய் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். இதிலே அன்பு உண்டு, பகை உண்டு, எதிரி உண்டு, எல்லாம் கலந்த ஒரு கலவை. அதிலே நீ செலக்ட் பண்ணி படிக்க வேண்டிய பாடம் அன்பு, அறிவு, கருணை, இரக்கம், ஆண்டவரை தெரிந்து கொள்கின்ற முறை. இவற்றை நம் திருச்சபை மக்கள் கற்றுக்கொள்வார். இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? நீ எதை அனுபவித்தாய்? ஆண்டவரின் அன்பை எப்படி ருசி பார்த்தாய்? நீ அவர் கருணை உள்ளவர் என்பதை உன் கருணை மூலமாக உன் குடும்பத்திற்கு நீ காட்ட. இந்த இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நம்மை கட்டுப்படுத்தி இந்த நிலையிலே இன்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி ஆராதனையிலே விழிப்பு ஆராதனையிலே நாம் மறுபடியுமாக சந்திப்போம். ஆண்டவர் செய்தவைகளை நாம் நினைவு கூர்ந்து நன்றி சொல்வோம். இன்றையிலிருந்தே நாம் நன்றி சொல்கின்ற கடமைப்பட்டவர்களாக இந்த நிலை குடும்பத்தை கட்டுகின்ற பொறுப்பு தகப்பனுக்கும் உண்டு, தாய்க்கும் உண்டு, பிள்ளைகளுக்கும் உண்டு, சமுதாயத்துக்கும் உண்டு. ஏனென்று கேட்டால் சமுதாயத்தினுடைய பங்கு ஒரு அழகுதான் குடும்பம். எனவே உன்னிடத்திலிருந்து குடும்பம் புறப்படுகிறது என்று ஒவ்வொருவரும் நினைப்பாரானால் நீ கர்த்தருக்குள் இருந்தால் உன்னுடைய குடும்பம் செழிப்பாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராம். விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையிலே அமைந்தது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பார்வையில் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரால் கட்டப்பட்டவை. எனவே விசுவாசத்தோடு அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த அந்த விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய மருது வாசலில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் செத்தோரையும் ஞானம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே கீர்த்தனை புத்தகத்திலே புத்தரிச்சு பாடலிலே 385வது பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர் சர்வ வல்லவர்களில் தங்குவார் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கை அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரி அக்கா வசந்தா ஜார்ஜ் அக்கா அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கின்றவர் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் நீரின் பரமத்தினார் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் நீரின் பரமத்தினார் அவர் அடைக்கலம் புகவே அவர் அடைக்கலம் புகவே
அடைக்கலமே என் கோட்டையும் மரணம் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் செயற்கையின் தீர்மானை தலம் கூறவே அவர் செயற்கையின் அடைக்கலம் புகழே இறங்குகிறார் போடுவார் இரவின் பயங்கரத்திற்குள் மகளில் பறக்கும் அன்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செயற்கையின் கீழ் அடைக்கலம் புகவே நான் சிறகுகளால் மூடுவார். அவர் செயற்கையின் கீழ் அடைக்கலம் புகவே நான் சிறகுகளால் மூடுவார். சபையார் அமர்வும் சபைக்கான அறிவிப்பை நம்முடைய விழா வெகு சிறப்பான முறையில் நடந்தது. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அந்த நடன நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி எல்லாவற்றையும் நடத்தி நேர்த்தியான முறையில் நடத்தி முடிக்க இயற்கை நம்மளுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்து ஆண்டவர் சிறப்பான முறையில் அந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கின்றோம். அன்று முடித்துவிட்டு மறுநாள் காலையிலிருந்து எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. இப்படி எங்கள் தாயார் படுத்துபடிக்க கீழே இருக்காங்க. திடீர்னு எல்லாருக்கும் ஜுரம், பயங்கரமான கோல்டு. 2 நாளாக எல்லாரும் படுத்துட்டு யாரும் வெளியும் வரல. எங்கள் தாயார் நல்லா இருந்தாங்க. தினத்தில் திடீர்னு அவங்களும் உடம்பு சரியில்லை ஆகிட்டு 2 நாளாக அவங்களும் படுத்து படிக்க ஆயிட்டாங்க. என்னுடைய மகனுக்கு நேற்று 2 நாளாக ஒரு வாமிட்டே நிற்கல. நேற்று காலையில் எங்கள் மனைவி ஒரு துடிக்கிறாங்க, எப்படின்னா அவனை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போனோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி 6 மணிக்கெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஓகே, பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு. ரிசல்ட் கரெக்டாக வந்தபோது 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த எமர்ஜென்சி பின்னாடி வெளியே உட்காந்து நாளைக்கு ஆராதனை நடத்தணும் சாமி, என் மகன் கண்டிப்பாக பேடு வாசிக்கணும், நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோப் பண்ணிகிட்டே இருந்தேன். சரிட்டு ஸ்கேன் எடுத்துட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்போது எனக்கு ஒரு பயம், என் மனைவி ஒரு அழுகுறாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நாளைக்கு ஆராதனை நடத்தணும், முடிவு முடித்து நான் செய்யணும், என் மகனும் அந்த பேடை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய மகனுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களும் பயங்கர இரும்பல் கோல்டு பயங்கரமா. இன்னைக்கு எப்படி நம்ம ஆராதனை முறைகள் எப்படி நடத்த போகணும்னு சொல்லி கலக்கி கொண்ட அந்த சூழ்நிலை அந்த ரிசல்ட் வந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, அது மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து நேற்று மத்தியானமே அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, அப்போ கூட அவனுக்கு உடம்பே சரியில்லை, நைட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது 11 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் தூங்கினான். நான் நைட்டு 11 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே நாளைக்கு ஒரு ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண. காலையில் எழுந்து இந்த ஆராதனையை நாங்கள் சிறப்பாக நடத்தணும், எந்த தடையும் வந்துடக்கூடாது சாமின்னு சொல்லி ஜோம் பண்ணேன்.
ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். என் தாயாருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்துட்டுன்னா ஆனால் எழுந்து அவங்களால நடக்க முடியல. எனவே ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நிர்மூலமாக அது இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எனவே எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். என் தாயாருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், அவங்க எழுந்து நடக்கணும். அடுத்த வாரம் ஆராதனை வந்து கலந்து கொள்ளுன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்போடு நான் கேட்கிறேன். அறிவிப்புகள்